எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா 257 சரிங்களா. நம்ம கொடுத்த நம்பர் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு சிங்கிள் நம்பர் தான் கொடுத்தேன். 458ன்னு கொடுத்துருக்கேன் நண்பா சரிங்களா. அதே மாதிரி பி போர்டுக்கு 5 சரிங்களா. 5 கன்ஃபார்ம் சொல்லி கொடுத்தேன். வின்னிங் பார்த்திங்கன்னா 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பக்காவாக பி போர்டில் உட்காந்துருச்சு. ஆனால் நம்மளுக்கு சி போர்டு சரிங்களா. ஏன்னா சி போர்டு தானே பணம் கொடுக்கும். அதில் பார்த்திங்கன்னா 8 கொடுத்துருக்கேன் நண்பா. அது மட்டும் ஒரு நம்பருக்கு குறைச்சி கொடுத்தா கூட நீங்கள் எல்லாரும் ஒரு 500 ரூபாய் கிடச்சிருக்கும் சரிங்களா. இந்த 57க்கு ஒரு 500 ரூபாய் கிடச்சிருக்கும், மிஸ் பண்ணிட்டேன் சரிங்களா. சரியான பக்கத்துலேயே வந்து மிஸ் பண்ணிட்டேன் நண்பா சரிங்களா. அதே மாதிரி பி போர்டுக்கு மட்டும்தான் நம்ம கணக்கில் பாஸ் சரிங்களா. பி போர்டுக்கு மட்டும் பாஸ் இருக்குது நண்பா. அப்போனா மெத்தடு மாறிடுச்சு சரிங்களா. இப்போ மெத்தட் மாறினால நம்ம புதுசாக எதாவது ட்ரை பண்ணணும் சரிங்களா. ஏன்னா ஒரே மாதிரி ஆயிட்டு வந்தால் அவனும் நம்மளுக்கு மாற்றி மாற்றி தான் கொடுப்பான் சரிங்களா. அதனால் நம்ம வந்து மெத்தடு மாற்றணும், ரூட் எல்லாமே கண்டுபிடிக்கணும், திரும்ப ஃபஸ்ட்லேருந்தே ட்ரை பண்ணணும் சரிங்களா. நண்பா பார்த்தீங்கன்னா ஒரு புதுசாக ஒன்று கண்டுபிடிச்சின்னு இருக்கேன் பாருங்கள். இந்த மெத்தட் நண்பா பார்த்தீங்கன்னா பக்காவாக ஒரு நம்பர் அப்படியே அக்யூரேட்டாக உட்காருது சரிங்களா. இப்போ நண்பா இந்த 210 சரிங்களா. அந்த 210 நண்பா இந்த 210ன்னு இருக்குல்ல, இந்த 210 நண்பா ஒன்று போனால் என்ன? இப்போ 210 ஒன்று போனால் 209 சரி நண்பா. 210 இங்கே பார்த்தீங்கன்னா 210 ஒன்று போனால் 209 சரிங்களா. இப்போ 209ன்னு வருதுன்னா வர நம்பர் அப்படி சிங்கிளாக ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 11 சிங்கிளாக ப்ரெஸ் பண்ணா 2 இப்போ 2 தான் நம்மளுக்கு கிடச்சா ஆல் போர்டு சரிங்களா. நெக்ஸ்ட் டே ரிசல்ட் பாருங்கள், ஏ போர்டில் 2 பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி 249 சரிங்களா. 249ல் ஒன்று கழிச்சா நண்பர் 248 சரிங்களா. 248 சிங்கிளாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா 14 10 14 சிங்கிளாக ப்ரெஸ் பண்ணால் 5 சரிங்களா. 5 தான் நம்மளுக்கு கிடச்சா ஆல் போர்டு. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சி போர்டு நண்பா 5 பாஸ் ஆகினு இருக்குது. இப்போ பார்த்திங்களா இது பார்த்திங்கன்னா மெயினு நண்பா, மெயினு சரிங்களா. இப்போ 415 நண்பா ஒன்று கழிச்சோம்னா 414 சரிங்களா. அப்போ 414னா 4 1 4 சரிங்களா. 414 இது 8 + 1 9 சரிங்களா. நம்மளுக்கு கிடச்சி 9 தான் ஆல் போர்டு. இப்போ பார்த்திங்கன்னா 9 பார்த்திங்கன்னா நண்பா ஏ போர்டில் மெயின் சரிங்களா. இப்போ 9ஆம் நம்பர் மெயின். இப்போ அதே மாதிரி 981ல் ஒன்று கழிச்சா 981ன்னு வருமா. 981க்கு வரும். அதில் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 9 1 18 நம்ம 9 சரிங்களா. நம்மளுக்கு கழிச்சா ஆல் போர்டு பார்த்திங்கன்னா 9. பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா நம்பர் மாற்றிருப்பான் 4ன்ட்டு சரிங்களா. இது 4 மாற்றிருப்பான் இங்கே பவரு சரிங்களா. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா மெயின் இப்போ பவர்னால் நாளைக்கு ஒரு 3 நாளைக்கு பவர் ஆடணும் சரிங்களா. இப்போ 476ல் -1 பண்ணோம்னா 475 சரிங்களா. இப்போ 475னா 475 இப்போ சிங்கிளாக ப்ரெஸ் பண்ணணும் சரிங்களா. 7 4 11 11 ஒரு 5 16 சரிங்களா. நம்பர் 475 16னா நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 7. இப்போ 7க்கு பவர் 2 சரிங்களா. அந்த 2 தான் நமக்கு கிடைச்ச ஆல் போர்டு. ஏன்னா பவர் சரிங்களா. இப்போ வர நம்பருக்கு பவர் தான் எடுத்து விளாடணும். ஏன்னா பவரில் மாற்றி நிற்பான் சரிங்களா. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 2. இங்கே 2ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் பாஸ் சரிங்களா. அப்போ இங்கே பவரு. இப்போ நாளைக்கும் பவர், ஏன்னா கண்டினியூவாக ஒரு 3 நாள் மெயினு. அப்போ பவர் சரிங்களா. அந்த நமக்கு மெத்தடில் பார்க்கும்போது இது முழுக்க பார்த்திங்கன்னா ஏ போர்டு மட்டும்தான் பாஸ் ஆகுது. பி போர்டுக்கு எந்த நம்பரும் வரல. ஒரே ஒரு டைம் வேணால் சி போர்டுக்கு போயினுக்குது சரிங்களா. வேணால் நோட் பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கோடு இருந்துச்சுன்னா இந்த மெத்தட் இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. இப்போ அதே மாதிரி 257 அதில் ஒன்று மைனஸ் பண்ணால் 256 கிடைக்கும். 256 அப்போ இது சிங்கிளாக ப்ளஸ் பண்ணிங்கன்னா 6 5 11 11 + 2 13 சரிங்களா. 13 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 4. அப்போ 4க்கு பவர் தான் 9. அப்போ நாளைக்கு ஆல் போர்டில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் சரிங்களா. ரொம்ப 9ஆம் நம்பர். அதுவும் பார்த்திங்கன்னா ஏ போர்டு தான் வரணும், அப்படின்னா ஆல் போர்டு சரிங்களா. 9ஆம் நம்பர் நாளைக்கு வரும். இப்போ நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது 9ஆம் நம்பர். இப்போ ஒரு மெத்தடு. இப்போ நெக்ஸ்ட் மெத்தடு இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு 386 சரிங்களா. இந்த 386 நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ அப்லோட் பண்ணிக்கோங்க. 386 சரிங்களா. இந்த 386க்கு அடுத்து டி போர்டையும் ஏ போர்டு பார்த்திங்கன்னா 64ன்னு இருக்குது சரிங்களா. இந்த 64 நம்ம ஏ போர்டு ஃபஸ்ட்டு நம்பர் 4ஆம் நம்பர், அதுக்கடுத்து டி போர்டு பாருங்கள் 6. அப்போ 46ன்ட்டு எடுக்கிறீங்க. புரியுதுங்களா. 46 ஃபஸ்ட்டு இப்படி எடுத்து மாற்றிக்கலாம் சரிங்களா. 6 6 நண்பா 12 12க்கு 2
மிச்சம் 1, 9, 13க்கு 3, மிச்சம் 1, 4 சரிங்களா. இப்போ 4, 3, 7, 7 2ம் 9 சரிங்களா. நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் பார்த்திங்கன்னா 9 இல்லை 9 போகிற நம்பர் 4 சரிங்களா. இது ரெண்டு ஏதாச்சும் ஒரு நம்பர் நெக்ஸ்ட் டே வந்தோம்னா இங்கே பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ரொம்ப பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. இந்த 9 பார்த்தீங்கன்னா கரெக்டாக பாஸ் ஆகிருக்கும். இப்போ அதே மாதிரி தான் எல்லா மெத்தடும் போட்டு வந்துக்கோங்க. இப்போ நம்ம டைரெக்டாக இங்கே வந்துடலாம் சரிங்களா. இப்போ 602 இந்த 602 நம்பர் சிங்கிள் எழுதிக்கலாம் 602. இப்போ டி போர்டில் பாருங்கள் 2 இருக்குது, ஏ போர்டில் பார்த்திங்கன்னா 4 இருக்குது சரிங்களா. நம்ம என்ன நினைப்போம் 42ன்னு எடுக்கணும் 42. இப்போ 4 6 4 சரிங்களா. 10 10 + 4 14 14னா 5 சரிங்களா. ஏன்னா 1 + 4 பார்த்திங்கன்னா 5 நம்மளுக்கு கிடைச்ச நம்பர் 5. 5ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி பி போர்டில் பாஸ் ஆகிருக்கும் சரிங்களா. பி போர்டில் பாஸு. இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா நாளைக்கு 1 மெத்தடில் 134 சரிங்களா. 134 இங்கே பார்த்திங்கன்னா 42 இருக்குது. நம்ம தான் இப்படி எழுதணும் 24ன்ட்டு எழுதணும் சரிங்களா. 24. இப்போ 8 5 1 சரிங்களா. 9 9 + 5 14 சரிங்களா. 14 சிங்கிளாக ப்ளஸ் பண்ணால் 5. இப்போ நாளைக்கு நம்ம இன்னொரு ஆள் கூட பார்த்திங்கன்னா 5. இப்போ 95 நம்ம பண்ணோம்னா போன மெத்தடில் பார்த்திங்கன்னா 9 ஏ போர்டில் வர மாதிரி இருக்குது. இது 5 சரிங்களா. அப்போ நாளைக்கு 95ன்னு வரணும். நம்ம பார்த்திங்கன்னா ஏபி பிசி சரிங்களா. அது வந்து 95ன்ட்டு ஒரு செட் ட்ரை பண்ணிக்கோங்க. 95 அது திறப்புனா ஒரு 59ன்னு வரணும்பா. ஆனால் பார்த்திங்கன்னா 95 தான் ஸ்ட்ராங்காக இருக்குது. உங்கள் கணக்கோடு இருந்தால் ஒருத்த வந்து ட்ரை பண்ணுங்கள். அதுவும் குறிப்பாக ஏசிக்கு சரிங்களா. ஏசி நண்பா இது ஏசி சரிங்களா. ஏசிக்கு 95 நம்ம நோட் பண்ணிக்கோங்க. ஏசிக்கு 95. இது ஏபி பிசி எல்லாவது உங்களோட விருப்பம் தான் நண்பா. ஆனால் நம்ம கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் ஏசி சரிங்களா 95. இப்போ இன்னொரு நம்பர் நம்ம பார்த்தோன்னா என்னோட கெஸ்ட் நம்பர் 9 வந்து ஏ போர்டு. நம்ம சி போர்டுக்கு பார்த்தீங்கன்னா 5 சரிங்களா. என்னோடய கணக்கு நம்பர் பி போர்டுக்கு 6. என்னென்னா பி போர்டுக்கு 6 காமிக்குது. உங்களுக்கு கணக்கோட இந்த நம்பர் ஒருத்தவங்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம 3 டிஜிட்டில் கொடுக்குற நம்பர் ஒரே ஒரு நம்பர் தான் சரிங்களா. இன்றைக்கி நண்பா நம்ம கொடுக்குற நம்பர்லாம் ஏசி பிசியில் எடுத்து விளாட்னா வின்னிங் வரும்னு சொல்லியே கொடுப்போம். ஆனால் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஜஸ்ட் மிஸ் சரிங்களா. ஏன்னா நம்ம 58 கொடுத்தேன் பிசிலே. ஆனால் பார்த்திங்கன்னா 57 அது மட்டும் நமக்கு கரெக்டாக எடுத்துனோம்னா ஒரு பக்கமான வின்னிங் எடுத்துக்கலாம். ஆனால் மேக்ஸில் நமக்கு அப்படியே காமிச்சிச்சு, அதனால தான் எடுக்கல சரிங்களா. அதே மாதிரி நாளைக்கு பாருங்கள் நம்ம ஏ போர்டுக்கு 9 சரிங்களா. பி போர்டுக்கு 6 சரிங்களா. சி போர்டுக்கு 5 நண்பா. 965 இந்த நம்பர் தான் என் கணக்கில் இருக்குது. இதில் எந்த போர்டு எந்த நம்பர் உங்களுக்கு செட் ஆகுதோ எடுத்து ட்ரை பண்ணிங்கன்னா வின்னிங் வரும் சரிங்களா. சரி அது முழுக்க கெஸ்ஸிங் மட்டும் தான், கன்ஃபார்ம் நம்பர் கிடையாது. இந்த சேனல் பெட்டிங் மற்றும் சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை. வெறும் பொழுதுபோக்கான வீடியோ மட்டும் தான் சரிங்களா. இது கேரளா ஸ்டேட்டுக்கு மட்டும்தான் பொருந்தும். சரி நண்பா. சரி நண்பா, தேங்க்யூ நண்பா.